வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து 1 பாட் ரெசிபி தான். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லா மசாலாம் அரைச்சி வச்சிட்டோம்னா அப்படியே குக்கரில் வச்சு இறக்குற வேண்டியதான். இது சாதம் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக மட்டன் வாங்கி ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு 4-5 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடணும் மட்டனை. அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். அந்த மட்டனுடையலேருந்து தண்ணி வெளியில் வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ இது கூட நான் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து அதையும் சேர்த்து போட்டு வதக்குறேன். மட்டன்னால் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது நல்லாயிருக்கும். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் மட்டன் போட்டிருக்கேன். அதனால் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்துருக்குறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோடு சேர்க்கும்போது. இதோட கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும், இதுக்கெல்லாம் அளவு இல்லை, சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நான் சூப் எடுக்க போகிறேன், அதுக்காக வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் பெரிய மட்டன் துண்டாக இருக்கிறதுனால ஒரு 5 விசில் வைக்கிறேன். இல்லாட்டி ஒரு 4 விசில் போல் போதும். 4 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தகுந்த மசாலுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம், 50 to 75 கிராம் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொன் வறுவலாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் ஒரு டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 4-5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து நல்ல பொன் வறுவலாக வரும், கருகாமல் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தான் அந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் வந்து சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இது இந்த தண்ணியை வந்து நான் சூப் ரசத்துக்கு வச்சுக்கிறேன். இந்த வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். மட்டன் சூப் ரசமும் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து அந்த மட்டனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் ரெண்டையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் வந்து இதுக்கு சேர்த்துருக்குறேன். சின்ன தேங்காய் தான், அதில் 1/2 மூடி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மசாலா ரொம்ப வேணும்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. மசாலா கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து சாஃப்டாக வெந்து இந்த மசாலாம் உள்ளே அந்த மட்டனில் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம், கோல்ஹார மசாலாலாம் ஒவ்வொரு துண்டு போட்டு அதோட கொஞ்சம் சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. அதுதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மசாலா மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியும் கொடுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ for watching.